ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க. அங்கே வெண்பா இருக்கிறாங்க. லக்ஷ்மி இங்கே வந்தாலாம், லக்ஷ்மி ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட வாங்க, லக்ஷ்மியை காணுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா சொல்கிறாங்க, அதுதான் கூப்பிடுறாளே, நீ நேராக போய் என்னோட பொண்ணு காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வா பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை காணுன்னா நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, என்னையும் வந்து எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. என்ன உனக்கு கம்ப்ளைண்ட் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஏரியா எஸ்ஐக்கு தான் கால் பண்ணியிருக்கிறேன், அவர்கிட்ட அவன் பொண்ணை காணும், நீயே கம்ப்ளைண்ட் பண்ணு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா வேகமாக வாங்கி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தில் நீ எதுக்காக தலையிடுற வெண்பா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதிட்ட வெண்பா சொல்கிறாங்க, எனக்கு புரியுதா பாரதி, இவ பொண்ணை காணுன்றதுலலாம் இவளுக்கு அக்கறை கிடையாது. ஒன்று அவளோட பொண்ணுக்கு அப்பா வாக்கணும், அதில் தான் அவள் குறியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது. கல்யாணமாகி புருஷன் குழந்தைன்னு வாழ்ந்தா தானே உனக்கு அந்த பாசம் புரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணமாகாமல் தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்குற, உனக்கு அதெல்லாம் எதுவும் புரியாது அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, நீ கல்யாணமாகி என்னமோ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஓவராக பேசுகிற, நீ தனியாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, வேறு ஏதாவதுமா, எதுக்காக சண்டை போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. பாரதி சொல்கிறாரு, உன் பொண்ணு இங்கே வரல, அவ்வளோதான், நீ முதல் இந்த இடத்த விட்டுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து லக்ஷ்மி இப்போ அங்கே வராங்க. லக்ஷ்மி, நீ ஸ்கூலுக்கும் போகாமல் வீட்டுக்கும் போகாமல் இங்கே வந்துட்டுருக்குற, உன்னோட அம்மா உன்னை தேடிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு அங்கிள், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. சாப்பிட்றியா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் ஊட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. பாரதியே பாசமாக லக்ஷ்மிக்கு ஊட்டி விடுறாரு. நீ நேராக வீட்டுக்கு போ லக்ஷ்மி, உன்னை அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்படி கூப்பிட்டா நீங்கள் கோபப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. கண்ணம்மாவும் ஒருவேளை லக்ஷ்மி வீட்டுக்கு போயிருக்காளான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வராங்க. லக்ஷ்மியை பார்த்ததுக்கப்புறம் தான் கண்ணம்மாவுக்கு உயிரே வருது. விஷயம் கேள்விப்பட்டு இப்போ சௌந்தர்யாவும் அங்கே வந்துடுறாங்க. எங்கே போன லக்ஷ்மி, உடைய தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு கண்ணம்மா அழுறாங்க. சௌந்தர்யாவும் கண் கலங்குறாங்க. அதை பார்த்துட்டு லக்ஷ்மி கேட்குறாங்க, எதுக்காக பாட்டி நீங்கள் கண் கலங்குறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஆளாக நீங்கள் எதுக்காக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட பாட்டிமா அப்படின்னு சொல்ல முடியாமல் சௌந்தர்யா கண் கலங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.